என்னவாப்பா நாளை மறுநாள் ஸ்கூலு இப்ப போய் யூனிஃபார்ம் பிரிச்சுக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்குனே, அதானே பிரிச்சு லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடையான் பாப்பா, இந்த ட்ரெஸ் பழசாயிருச்சு. தூக்கி எறிஞ்சிட்டு அப்பாட்ட சொல்லி புதுசா ஒரு யூனிஃபார்ம் வாங்கி தர சொல்லலாம்ல. தூக்கி எறிய மனசு இல்லனே, அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்ததுனே. கொஞ்ச நாள் போட்டிருந்துட்டு அப்புறம் அப்பாட்ட சொல்லி புது யூனிஃபார்ம் வாங்கிக்கிறேனே. பாப்பா, இந்த பழைய ட்ரெஸ்ஸே ஸ்கூலுக்கு போட்டு போனேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து இங்க பாரு 7ஆம் கிளாஸுக்கு போட்டு வந்த ட்ரெஸ்ஸையே மறு 8ஆம் கிளாஸுக்கு போட்டு வந்திருக்குன்னு சொல்லி உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா ரொம்ப வசதியா இருக்காங்கனே, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கனே. எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கனே, அவங்கள மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலனே. அடுத்தவங்க கிண்டல் பண்றாங்க நக்கல் பண்றாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ போறது இல்லைன்னு. இந்த உலகத்துல நல்லபடியா வாழ்றதுக்கு நாம தானே கத்துக்கணும். சரியா சொன்னவாப்பா. உன்ன மாதிரி குடும்ப வறுமை நினைச்சு படிக்கிற குழந்தைங்க தான் இந்த உலகத்துல பல்வேறு துறைகள்ல சாதிக்கிறாங்க. அது மாதிரி நீனு ஒரு நாள்